ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய நாளில் இயற்கை வளம் பாதுகாப்போம் என்கிற பதாகைகளும் வாசகங்களும் எங்கும் நாம் கண்டிருப்போம். அது என்ன இயற்கை வளம் நாம் பாதுகாப்பது எனும் பொழுது, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லி வாசகங்களும், மரமே மழையை தரும் என்பது போன்ற பல விஷயங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மரம் மழையை தருகிறதோ இல்லையோ, மனித தேகத்திற்கு தேவையான குளிர்ச்சியை தருகிறது என்பது யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேருண்மை. அப்படி இருக்கும் பொழுது மரங்களை நாம் நடுகிறோம். அந்த மரங்களை நடும் பொழுது அவை செறியூட்டப்பட என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாளில் இயற்கை ஆர்வலர்கள் பலர் பலவிதமான மரங்களை வளர்க்க முனைவதும் வளர்த்து வருவதும், அழியும் தருவாயில் உள்ள அதி அற்புத மூலிகை மரங்களை காடுகளில் இருந்து கொண்டு வந்து வைத்து அவைகளை வளர்ப்பதும், அவைகள் வணக்கத்திற்கு உரியன என்பதை வலியுறுத்துவதும் இன்றைய அன்றாட நிகழ்வுகள். அப்படிப்பட்டவர்கள் அந்த மரத்தை எவ்வாறு பராமரிப்பது அல்லது அதற்கு சக்தியூட்டுவது என்ற கேள்வியை முன்வைத்து இப்பொழுது அந்த மரம் நடுவதை பற்றி நாம் குறிப்பிடுவோம். பொதுவாக ஒரு மரத்தை நடுவதற்கு 2.5 அடி ஆழ குழி தேவை. அந்த குழி வெட்டப்பட்டு 3 நாட்கள் அதில் உள்ள வெப்பச்சலனம் வெளியேற காத்திருக்க வேண்டும். முதல் நாள் குழியை எடுத்துவிட்டு மறுநாள் முதல் ஒரு 2 நாட்களுக்கு அந்த குழியில் தண்ணீரை விட்டு அந்த பதத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதன் பின்பு இப்பொழுது அந்த விஷயத்தை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். நேரடியாக இவைகளை செய்து காண்பிக்கும் பொழுது மக்களுக்கும் இது புரியும். அதனால் என்னென்ன நன்மைகள் அந்த மரத்திற்கு அல்லது மனித குலத்திற்கு கிடைக்கும் என்பதற்காக இப்பொழுது அந்த மரம் நடுவது எப்படி என்பதை இங்கே காட்டுகிறோம். பொதுவாக மரத்தை நடுவதற்கு முன் காரிய தகடுகளை கொண்டு வந்து அவைகளில் இயந்திர கோடுகளை வரைய வேண்டும். இதற்கு இன்றைய நாளில் எந்திரம் என்று பெயர் வைத்து வீடுகளில் வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். வீடுகளில் எந்திரம் வைத்துக் கொண்டால் செல்வம் செழிக்கும் என்ற கருத்து பரவலாக சராசரி மக்களிடம் இருப்பது யாவரும் அறிந்ததே. அதே எந்திர தகடுகளை நாம் மரங்களுக்கு பிரதிஷ்டை செய்து அந்த மரங்களை நடும் பொழுது என்னென்ன நன்மைகள் விளையும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். சற்று முன்பு கூறினோம், எந்திர தகடுகளுக்கு காரிய தகடுகளை மட்டுமே மரங்களுக்கு பயன்படுத்துவது நல்லது என்பதை. ஏன் மற்ற இரும்பு, செம்பு, ஐம்பொன், தகரம் போன்றவைகளை பயன்படுத்தினால் மரங்கள் வளராதா என கேள்விகளை எழுப்புவீர்களானால், கண்டிப்பாக அந்த தகடுகளை வைத்தால் மரம் வளரும், ஆனால் நீடித்து இருக்காது. ஏனெனில் எந்திர தகடுகளில்
காரிய தகடிற்கும் மற்ற தகடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. காரிய தகடுகள் மின்கடத்தி அல்ல, மற்றவைகள் மின்கடத்தை செய்பவை. ஒரு செம்பு தகட்டில் வைத்தால் அது மின்சாரத்தை உள்வாங்கி எங்கும் பரவச் செய்யும். அதே போல இரும்பு, ஐம்பொன் போன்றவைகளும். ஆனால் காரிய தகடுகள் மின்கடத்தலை தடுத்து அவைகளை செறியூட்டப்பட வைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. இப்பொழுது அந்த மரத்திற்கு எவ்வாறு எந்திர தகடுகளை அமைப்பது, எவ்வாறு வைத்து அந்த மரங்களை நடுவது என்பதை நேரடி அனுபவத்திற்கு கொண்டு செல்வோம். மரம் நடுவதற்கு முன் ஒரு 2.5 அடி ஆழ குழியை, 2 அடி அகலம் 2.5 அடி ஆழம் ஒரு குழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு இந்த சக்கையை மேலே அவ்வாறு இட வேண்டும். அதன் பின்பு இந்த சக்கைகள் மீது சற்று சாணம், ஆட்டு புழுக்கை என்று சொல்வது, அது போன்றவைகளை மேலே பரப்பிவிட்டு இந்த எந்திர தகடுகள், இதை நன்றாக கவனியுங்கள். இந்த தகடுகளில் உள்ள கோடுகளை கவனியுங்கள். இந்த கோடுகள் தான் இதற்கு அச்சாணி. இந்த கோடுகளை இந்த தகடுகளில் வரைந்துவிட்டு இவ்வாறு வைத்து விட வேண்டும். வைத்துவிட்டு பின்பு தாய்மண் மண்ணை நன்றாக நிரப்பிவிட்டு அதன் பின்பு உரங்களை நன்றாக நிரப்ப வேண்டும். நிரப்பிவிட்டு மண்ணை மூடிவிட்டு செடியை அப்படியே எடுத்து நேரடியாக இவ்வாறு வைத்து மண்ணை மூடி அவைகளை பிரதிஷ்டை கொடுக்க வேண்டும். அதாவது எந்திர தகடிற்கும் இந்த மண்ணுடைய வேர் பகுதிக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. 2 அடி ஆழம் தொடர்பு இருக்கக்கூடாது இந்த எந்திர தகடிற்கும் இந்த மரத்திற்கும். அவைகள் மீது படாத அளவில் அவைகளை வைத்து மண்களை நன்றாக நிரப்பி சுற்றி குழி எடுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். நீர் பாய்ச்சி விட்டு நாம் அந்த மரங்களை தினசரி நீர் ஊற்றி வர இந்த மரத்திற்கு இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது நன்று கிடைக்க இதில் தேவதா பிரதிஷ்டை என்று சொல்வார்களே, அந்த நிலையை அடையலாம் என்பதை நாம் சற்று விரிவாக விஞ்ஞான விளக்கங்களுடன் விவாதிப்போம். இந்த விஞ்ஞான விளக்கங்கள் நமது புராண காலம் தொட்டு கோவில்களில் ஸ்தல விருட்சங்கள் என்ற நிலையில் இருக்கின்றன. இந்த ஸ்தல விருட்சங்கள் சக்தி நிலை பெற்றதாகவும் அபரிதமான ஆற்றல் கொண்டதாகவும் திகழ்கிறது என்பது எப்படி எனும் பொழுது இதன் விஞ்ஞான விளக்கங்களை பார்த்தால், வான்வெளியில், அதாவது பூமிக்கும் வானிற்கும் 2 நிலை இயக்கங்கள். ஒன்று வான்காந்தம், பூமியின் நிலையில் ஜீவகாந்தம் என்று இயக்கம் காண்கிறது. ஜீவன் என்பது உடலோடு கூடிய உயிர், அது மரமாகட்டும் அதை நடத்துணியும் மனிதனாகட்டும், உடலோடு கூடிய உயிருக்கு ஜீவன் என்று பெயர். அந்த ஜீவன் இயங்குவது எப்படி எனும் பொழுது மின்காந்த அலைகளால் என்பது விஞ்ஞான ரீதியான நிரூபணம். அந்த மின்காந்த அலைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வான்வெளி இயக்கங்கள் ஒரு நிமிடத்திற்கு 20 முறை இடி, மின்னல் போன்றவைகள் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றன உலகம் முழுவதும். இந்த இடி, மின்னல் என்பவைகளிலிருந்து உண்டாகக்கூடிய அந்த மின்காந்த அலைகள் தான் பூமியின் மீது நேரடி தாக்குதலை தொடுக்கின்றன. அதன் காரணமாக பரிணாமங்கள் நிகழ்கின்றன. இவைகளை முதலில் தன்பால் ஈர்த்து கொள்வது எது எனும் பொழுது மரம், செடி, கொடிகளே. இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, மழை காலத்துல இடி விழும் அல்லது அதீதமான மின்னல் தாக்கும். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பனை மரத்திலேருந்தோ இல்ல ஒரு தென்னை மரத்திலேருந்தோ அல்லது ஒரு படர்ந்த ஏதோ ஒரு மரம், அரச மரம், ஆலமரம் எதுவும் எடுத்துக்கலாம், புகை அந்த மரம் கருகி பட்டு போயிடும். அப்படி என்றால்
நடப்பது என்ன எனும் பொழுது, தன்னை கொடுத்து நம்மை காக்கிறது மரங்கள் என்பது நிரூபணமாகிறது. அந்த மின்சக்தியை தன்பால் ஈர்த்து அதை பூமியினுள் செலுத்தி தான் அழிந்து அந்த பூமியை வளமாக்கி மனித இனத்தையும் காக்கிறது. இந்த மகத்தான சேவையை உலகிற்கு வலியுறுத்துவதற்காக வைக்கப்பட்டவைகளே ஸ்தல விருட்சங்கள் என்று கோவில்களில் வைத்து கொண்டாடுகிறார்கள். அந்த மரத்திற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து ஒரு தெய்வீக சக்தியாகவே அவைகளை நாம் வணங்கி வருவது கண்கூடு. சரி, எந்திரத்திற்கும் இந்த மரங்களுக்கும் என்ன சம்பந்தம் எனும் பொழுது, வான்வெளியில் இருந்து உண்டாகக்கூடிய அந்த மின்காந்த அலைகள், லைட்னிங் ஃபோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். மின் ஒளி தாக்குதல் அல்லது மின்னலை தாக்குதல் என்று பெயர். மின்னலால் உண்டாகக்கூடிய அளவிற்கு அதிகமான அழுத்தம் பொருந்திய ஒளி, இடியால் உண்டாகக்கூடிய அழுத்தம் பொருந்திய ஒளிச்சத்து பூமியின் மீது நேராக பாயும் பொழுது இந்த மரங்கள் வழியாக ஊடுருவி பூமியை தாக்க முனையுமானால் அல்லது அந்த மரம் செடி கொடிகளை அழிக்க முனையுமானால், அந்த சக்தியை தன்பால் ஈர்த்து கொள்வதற்கு இந்த காரிய தகடுகளை நாம் எந்திரம் என்ற வடிவில் பிரதிஷ்டை கொடுக்கிறோம். எந்திரம் என்ற சொல்லுக்கு இயக்கம் என்று பொருள், அல்லது இயக்குவது, இயங்குவது என்று பொருள். இந்த மின்காந்த அலைகளை தன்பால் ஈர்த்து இயக்குகிறது, இயங்குகிறது, தான் செயல்படுகிறது. அதற்கு இரும்பு தகடுகளையோ அல்லது செம்பு தகடுகளையோ அல்லது பித்தளை தகடுகளையோ ஐம்பொன் தகடுகளையோ வைக்கும் பொழுது அவை அந்த மின்கடத்தி அந்த மரத்தை அழிவதற்கு துணை நிற்கும். ஆனால் காரிய தகடுகள் மின்கடத்தாமல் அந்த ஒளிக்கற்றைகளையும் ஒளி ஆற்றலையும் தன்பால் பெற்று இன்றைய நாளில் இரிடியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதி அழுத்த உயர்நிலை சக்தியை பெற்றுவிடும். அந்த அதி அழுத்த உயர்நிலை சக்தியாக இருக்கும் அந்த இரிடியம் ஃபோர்ஸ் இன்றைய காலங்களில் பார்த்தீர்களானால் கோவில்களில் கலசங்கள் வைத்திருப்பார்கள். அந்த கலசங்களில் இரிடியம் சத்து அதிகமாக இருக்கிறது என்று அதற்கு ரைஸ் புல்லிங் போன்ற பல பெயர்களை இட்டு பல கோடி ரூபாய்க்கு அவைகளை வியாபாரம் பேசிக் கொண்டிருப்பதும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட நிகழ்ச்சி. ஒரு அரிசியை வைத்தால் அது வரிசையாக தன்பால் ஈர்க்கக்கூடியது, அது போன்ற சக்தியை அந்த கலசம் பெறுகிறது. அதே போல இந்த எந்திர தகடு மேலிருந்து இருக்கக்கூடிய மின் காந்த சக்திகளை தன்பால் ஈர்த்து தன்னுடைய தகடுகளில் சேமித்துக் கொள்கிறது. அது எப்படி? எந்திர தகடுகளுக்கு இவ்வாறு செய்தால் அவ்வாறு அது எப்படி தன்னுடைய ஆற்றலை சேமித்துக் கொள்ளும் என்ற கேள்வி யாவர்க்கும் எழுவது இயல்பே. நாம் ஒரு கிரவுண்ட் இடம் நம்ம வீடு கட்டிக் கொள்வதற்காக வாங்குகிறோம். அந்த ஒரு கிரவுண்ட் இடத்துலயும் ஃபுல்லா ஓபன் கொடுத்துட்டு நம்ம அங்க வசிக்கிறது இல்லை. படுக்கை அறை, சமையல் அறை, வரவேற்பு அறை என பல அறைகளை தடுத்து நம்முடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல் அந்த இடங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம் அல்லவா? அதுபோல இந்த எந்திர கோடுகள், அந்த கோடுகளில் அந்த சக்திகள் ஈர்த்து தேக்கப்படும். மீண்டும் ஒரு உதாரணம் கூறுவது என்றால், ஒரு குளம் அல்லது ஒரு வாய்க்கால் அல்லது ஒரு வரப்பு போன்றவைகளில் நீர்நிலைகள் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும். சாதாரண இடங்களில் அந்த நீர் தேங்குவது இல்லை. ஆனால் அந்த வரப்பில் தேங்கும் நீர் அல்லது வாய்க்காலில் தேங்கும் நீர், குட்டைகளில் தேங்கும் நீர், குளங்களில் தேங்கும் நீர், கால்வாயில் தேங்கும் நீர் பூமியால் ஈர்க்கப்பட்டு இந்த சமதளமான பூமிக்கும் தன்னுடைய
நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுவது போல இந்த இரிடியம் என்கிற சக்தி இந்த கோடுகளில் உள்ள இடங்களில் தேக்கி வைக்கப்படும். பள்ளங்களில் தேக்கி வைத்துக் கொண்டு ஒரு மரம் வாழும் காலத்தில் அதற்கு தேவையான ஆற்றலை முழுமையாக அளிக்கும் தனித்தன்மையுடன் செயல்படுகிறது. இந்த இரிடியம் சக்தி என்பதை சேமித்து வைத்துக் கொள்வதற்காக அந்த மரத்திற்கு மனித அறிவியல் ஆற்றல் மந்திர யந்திர வடிவில் முன்னோர்களால் உபதேசிக்கப்பட்ட விதம் என்பது இந்த எந்திர தகடுகளை வேறுபடாமல் 1.5 அடி 2 அடி உயரத்தில் வைத்து அந்த ஆற்றலை அந்த கூலங்கள், அதாவது குப்பை பொழுது காண்பித்தோம் அல்லவா, இலை சருகள், அதன் மூலமாக எந்திர தகடுகளில் பதிவு செய்ய இந்த வேர் விட்டு இந்த மரமானது வளர 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 இந்த எந்திர தகடுகள் ஓராண்டு காலம் வரை தன்னுடைய நிலைகளை அழித்துக் கொள்ளாமல் இருக்கும். ஓராண்டு காலம் தாண்டி அந்த தகடுகள் அழிந்தாலும் அந்த தகடுகளின் கோடுகளில், வரைந்த கோடுகளில் அந்த இரிடியம் சக்தியானது தேங்கி நிற்கும். அந்த இரிடியம் சக்தி இந்த வேர்களுக்கு, ஆணி வேர், சல்லி வேர் போன்ற வேர்களுக்கு தேவையான சக்தியை, ஆற்றலை அளித்து அந்த மரம் மிகவும் ஒரு பவித்திரமானதாக விளங்க வழிவகை செய்யும். அந்த மரத்தில் விளையக்கூடிய காய்கனிகள் அல்லது இலைத்தழைகளை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும். அதை உண்ண தகுந்ததாகவும் இருக்கும். உண்ணும் பொழுது நம்முடைய மற்ற மரம் செடி கொடிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிகளை விட இவை நன்கு சுவை மிகுந்ததாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தத்துவத்தை முன்னோர்கள் நமக்கு அளித்துவிட்டு சென்றிருக்கின்றனர். இந்த விஷயங்களை மரம் நடுபவர்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் பொழுது, மரங்களின் வகைகளை 4 நிலைகளில் பிரித்துக் கொள்ளலாம். அந்த 4 நிலை இயக்கமே மந்திரமூலி, மருத்துவ மூலி, உச்சமூலி, நீச்சமூலி என்று 4 நிலை. இந்த உச்சமூலி என்று சொல்லக்கூடியதும் மருத்துவ மூலி என்று சொல்லக்கூடியதும் நமக்கு பயன் தரக்கூடியவை. இதில் நீச்சமூலி என்பது சாலையோரங்களில் பயன்படுத்த முடியாத செடி கொடி வகைகளை சார்ந்தது. அதாவது பார்த்தீனியம் போன்ற செடி கொடிகள் எதற்கும் பயன்படுவது இல்லை. மாறாக நம் உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. ஆகவே அந்த செடிகளை புறந்தள்ளுகிறோம். ஆனால் அவைகளும் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத நிலையில் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைய காலங்களில் விஷவாயுக்கள் தாக்கும் பொழுது அந்த விஷவாயுக்களை தன்பால் ஈர்த்து காற்றை சற்று மாசு குறைய வைக்கின்றன. அதே போல இந்த மருத்துவசார் இயக்கங்களையும் இந்த எந்திர தகடுகள் மூலம் அதில் உள்ள இரிடியம் சக்தியை ஊக்குவிக்க நமக்கு தேவையான ஆற்றலை இந்த மரம் செடிகள் கொடிகள் நமக்கு தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றன. செடி கொடிகளை விட மரங்களே இந்த நிலையை நமக்கு அளிக்கும் ஆற்றல் வாய்ந்தவை. இத்தகைய மரங்களை நாம் வளர்ப்பது என்பது இந்த எந்திர தகடுகள் என்று சொல்லக்கூடியவைகளை பிரதிஷ்டை கொடுத்து வளர்க்கும் போது அந்த இரிடியம் ஆற்றல் அந்த மரங்களில் பரவி நமக்கு தேவையான சக்திகளை, ஆற்றலை நமக்கு அளிக்கும் என்பதால் இந்த எந்திரங்களில் காரிய தகடு, ஈயத்தகடில் காரிய தகடு, பொதுவாக கார்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் உலகத்துல வைரமா மாறுது. ஒரு அடர்ந்த கரி அழுத்தம் பெறும் பொழுது வைரமாக மாறுகிறது. அதே போல இந்த காரியத்தில் உண்டான இந்த ஈயத்தகடும் அத்தகைய நிலையை நமக்கு
எடுத்துக் கொடுக்கும் என்பதில் இருவித வேறு கருத்துக்களே இல்லை. ஒன்று. சரி, மலைக்காடுகளில் இது போலதான் மற்ற மரங்கள் விளைகிறதா, அவைகள் நன்கு வளருவதே இல்லையா என்ற கேள்வி எழுமானால், மலைக்காடுகளில் அந்த மண்ணின் வளத்திற்கு தகுந்தாற்போல் மரங்கள் செம்பு சத்துடனோ, இரும்பு சத்துடனோ, ஈயச்சத்துடனோ, தங்க சத்துடனோ, அமில சத்துடனோ இயல்பாக வளர்கின்றன. விளைபவைகள் தனக்கு கிடைக்கக்கூடிய தூய பிராணவாயுவை உட்கொண்டு அவைகள் செழித்து வளருகின்றன. இந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய சக்திகளுக்கும் இந்த எந்திர தகடுகள் வைத்திருக்கக்கூடிய சக்திகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. இதற்கு விளக்கம் கொடுப்பது என்றால், இந்த பைசன் என்று சொல்லக்கூடிய காட்டு எருமைகள் காடுகளில் மானாவாரியாக இருக்கும். அதே நம் வீடுகளில் ஒரு பசு அல்லது எருமையை வளர்த்தோமானால் அந்த சக்தியுடன் இருக்குமா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? அதே காளைகளை முரட்டுத்தனமாக வளர்க்கும் போது ஜல்லிக்கட்டு காளைகள் போல் இருக்கத்தான் செய்கிறது. காட்டு தன்மைகள் வேறு, நாட்டுடைய நிலைகள் வேறு. நாம் ஒரு விஷயத்தை வளர்க்கிறோம், தான் அதுவாக வளருகிறது காடுகளில். ஆனால் இதை நாம் வளர்க்கிறோம். இந்த வளர்க்கும் பொழுது அதற்கான சக்தியை எவ்வாறு பெருக்குவது என்ற சிந்தனையில் மனிதகுலம் ஆழும் பொழுது, அத்தகைய சிந்தனையின் விளைவை வெளிப்படுத்த தெரியாமல் நான் மரம் வளர்க்கிறேன் என்று இன்றைய நாளில் பலரும், எந்த ஊருக்கு சென்றாலும், நீங்கள் எங்கு வேணாலும் சென்று பாருங்கள், நாங்கள் மரம் வளர்க்கிறோம், விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம், அதனால் இந்த மனிதர்களுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு நாங்கள் இவற்றை செய்கிறோம் என்ற கூக்குரல் இயல்பாக எழுந்து கொண்டிருக்கிறது. மரம் வளர்ப்பது என்பது உன்னிடத்திலோ என்னிடத்திலோ இல்லை. அது வளரும் இடம் என்பது எல்லோரிடத்திலும் பொதுவாக அமைந்திருக்கிறது. ஒரு மரம் வளருவதற்கு தேவையான சூழல் அல்லது தனித்தன்மை, இது இரண்டும் அவசியம். நாம் சில இடங்களில் மரங்களை வைத்து வளர்க்க முனையும் பொழுது உண்டாகக்கூடிய நிலைகளில் அந்த மரத்தின் தன்மைகள் எவ்வாறு அமைகிறது என்ற நோக்கில் நாம் இவைகளை பார்ப்போமானால், அதற்கு மிக முக்கியமாக உறுதுணையாக இருப்பது என்பது காரியம். உலகில் பெரும்பாலான சக்தி நிலைகள் இரும்பின் மூலக்கூறுகளை கொண்டு இயங்குகின்றன. அதன் அடுத்த நிலைகளில் விஷத்தன்மைகள் இயங்குகின்றன. அதன் அடுத்த நிலைகளில் இந்த காரியத்தினுடைய தன்மைகள் தான் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. அப்பொழுது காரியம், இன்றைக்கு ஒரு விஞ்ஞான விஷயங்கள் கூட, ஒரு அணு உலை என்று ஒன்றை வைத்தால் அந்த அணு உலையை சுற்றி இந்த காரிய தகடுகளை வைத்துதான் அந்த அணு உலையையே பாதுகாத்திருக்கிறார்கள். ஏனெனில் அதில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுக்களை கூட தாங்கி நிற்கும் தனித்தன்மை இந்த காரியத்திற்கு உண்டு. அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் இரிடியம் சக்தியாக மாறி அந்த அணுக்கதிர்வீச்சையும் தாங்கும் வல்லமை பெற்று இருப்பது பல நிரூபணமான விஞ்ஞானிகளுடைய பேச்சு அல்லது ஆதார உண்மை. அது மாதிரி நாம் ஒரு மரத்தை வளர்க்கும் பொழுது அந்த மரத்திற்கு செறியூட்டப்பட வேண்டும் என்கிற இடத்தில் இருந்து இந்த தொகுப்பை யோகி நடராஜாசிரமம் மக்களுக்கு தெரிவுபடுத்த விரும்புகிறது. ஒரு மரம் வளர்க்கப்பட வேண்டிய மரம் அல்லது வளர்க்கப்பட்ட மனிதனால், மரம் என்பது வியாபார நோக்கிலோ அல்லது
சேவை மனப்பான்மையுடனும் அதனை நாம் செய்வது எப்படி என்னும் பொழுது இத்தகைய எந்திர தகடுகள் என்பது மிக மிக அத்தியாவசியமான மூலப்பொருளாக இந்த மரத்திற்கு துணை நின்று அந்த மரத்தின் சக்திகளை மேம்படுத்துகிறது. அப்பொழுது அப்படியானால் இந்த மின்காந்த சக்திகள் மண்ணுக்கு கிடைக்க மரங்கள் அதை பெற்று நன்கு படர்ந்து விரிந்து வளர்ந்து தூய வாயுக்களை நமக்கு அளித்து மின் கதிர்வீச்சுக்களுடைய தாக்கத்தை தடுத்து மண்ணிற்கும் மண் சார்ந்த விண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் இவைகளை சார்ந்து வாழும் மனிதர்களுக்கும் மிக உன்னத பலனை அளிக்கக்கூடியதாக இது இருக்கிறது என்பதே பேருண்மை. இதுவே மரத்திற்கும் மனிதனுக்குமான விஞ்ஞானம் அல்லது மறைமுக இயக்கத்தினுடைய ஒற்றுமை. இதனை மனிதர்கள் அனைவரும் புரிந்து கொண்டு மரத்திற்கு தேவையானவைகளை செய்வோம். மருத்துவங்கள்ல இன்றைய நாளில் பெருமானார் போன்றவர்களுடைய அறிவுரை நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, மது மாமிசம் கொள்பவன் மனித இனத்திற்கு எதிரானவன் அப்படின்றதா பெருமானார் போன்றவர்களுடைய வாக்கு. அப்போ அந்த மது என்பது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அதலபாலத்தில் வீழ்த்துகிறது. நீ யோசிச்சு பாருங்க, அரசாங்கம் மதுக்கடைகளை திறந்து வைத்து மனிதனை மாசுடையவனாக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு கடின உழைப்பாளி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நண்பர்கள் வட்டாரத்திலேயோ ஏதோ ஒரு சூழல்ல உடல் வலியாலோ என பல காரணங்களால் மது என்கிற அரக்கனுக்கு அடிமையாகிறான். இன்றைய இளம் வட்டங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 17-18 வயசு பசங்கள்லாம் இந்த சாராய கடையில லைன்ல நின்று அந்த சாராயத்தை குடிச்சு அழிஞ்சுன்னு இருக்குங்க. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிகழ்வா இருக்கு. அந்த சாராயத்துடைய இரு நிலைகள் எதுக்குன்னே இவங்களுக்கு புரியறதில்லை. பண்டைய காலங்கள்ல இந்த சாராயத்துக்கு 2 பேர் கொடுத்தாங்க. ஒன்னு சோமபானம், மற்றொன்று சுறாபானம். இந்த சோமபானத்துக்கும் சுறாபானத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத பின்வரும் நாளில் அதனுடைய தொகுப்புல கொண்டு வரும்போது நம்ம விளக்கமா பார்க்கலாம். தொடர்ச்சியை மீண்டும் தொடர்ந்து நாளை சந்திப்போம்.